மேலெழுந்த சில நொடிகளில் கீழே வீழ்ந்த ஹெலிகாப்டர். அருகிலிருந்த பொருட்கள் உடைமைகளை அடித்து நொறுக்கிய இறக்கைகள் வெளியானது காரணம். ஜேசிபி இயந்திரத்தினால் உடைத்து திறக்கப்பட்ட பால் டேங்கர். உள்ளே அடுக்கப்பட்டிருந்த நிலையில் கடத்தப்பட்டுக் கொண்டிருந்த மாடுகள் அதிர்ச்சியில் உறைந்த அதிகாரிகள். இலங்கையின் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து உள்ளிருந்த பணத்தை எடுக்க கையை நீட்டிய நபர். சிசிடிவியில் சிக்கிய அதிர்ச்சி காட்சிகள். பொதுமக்களிடம் அவசர வேண்டுகோள். போலீஸ் அதிகாரி வீட்டுக்குள்ளிருந்து திடுக்கிட வைக்கும் பொருட்கள். காட்டுக்குள் நடந்த வேட்டை. சிறுத்தையொன்றை தூக்கிச் சென்று போலீசார். ரகசியமாக வீட்டுக்குள் நுழைய முயன்று திருடன். வீட்டை துல்லியமாக தெரிந்த மேசன் சிக்கிக்கொண்ட பரிதாபம். அதிர்ச்சியில் உறைந்து குடும்பத்தினர். முதலமைச்சராக போகும் விஜய்க்கு நாமல் விடுத்த உத்தரவு. கச்சதீவை கேட்காதீர், திருவிழாவுக்கு மட்டும் வந்து செல்லுங்கள். வைரலாகும் சம்பவம். நாளை முதலமைச்சராகும் விஜய். திமுகவிலிருந்து தாவும் காங்கிரஸ். மேலும் பரபரப்பாகும் தமிழக அரசியல். ஜாழ்ப்பாணத்தில் தொடரும் விஜயின் வெற்றி கொண்டாட்டங்கள். ஏழை மக்களுக்கு வழங்கப்பட்ட உதவிகள். செம்மணி மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட தங்க ஆபரணம். அடுத்த குழந்தையின் எச்சங்கள் மீட்பு. செம்மணியில் சர்ச்சைக்குரிய சவப்பெட்டி அகழ்வு. ஓடிக்கொண்டிருந்த ரயில் மீது தாக்குதல். உள்ளிருந்த பயணிகளுக்கு நேர்ந்த நிலை. அச்சத்தில் நாட்டை விட்டே அனுப்பப்படும் இளைஞர் யுவதிகள். ஹட்டன் நகரில் உள்ள பிரதான வங்கியொன்றின் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை திருட முயன்ற சந்தேக நபரை அடையாளம் காண்பதற்கான விசாரணைகளை ஹட்டன் போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். கடந்த 1ஆம் திகதி முதல் ஹட்டன் நகரில் அமைந்துள்ள பிரபல வங்கியொன்றின் ஏடிஎம் அறைக்குள் நுழைந்த நபர் ஒருவர் இயந்திரத்தை உடைத்து பணத்தை திருடுவதற்கு முயற்சித்துள்ளார். இது தொடர்பான காட்சிகள் அங்குள்ள கண்காணிப்பு திரையில் பதிவாகியுள்ளன. இந்த செய்தியுடன் இணைக்கப்பட்டுள்ள புகைப்படத்தில் காணப்படும் நபரை பற்றிய ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் உடனடியாக அறிவிக்குமாறு ஹட்டன் தலைமையக போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல் வழங்குபவர்களின் விவரங்கள் மற்றும் இரகசியத்தன்மை முழுமையாக பாதுகாக்கப்படும் எனவும் போலீசார் உறுதியளித்துள்ளனர். புத்தளம் அட்டவில்லு பகுதியில் அமைந்துள்ள முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் ஒருவருக்கு சொந்தமானது என கூறப்படும் காணியொன்றிலிருந்து துப்பாக்கி ரவைகள், சிறுத்தை தோலினால் செய்யப்பட்ட உருவம் மற்றும் புள்ளிமான் தோல் உள்ளிட்ட பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விமானப்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய கரகலஸ்வெவ, ரெடிகல மற்றும் குருநாகல் வனவிலங்கு அதிகாரிகளும் புத்தளம் விசேட அதிரடி படையினரும் இணைந்து செவ்வாய்க்கிழமை நேற்று முன்னெடுத்த சுற்றி வளைப்பின் போதே இவை கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த சுற்றி வளைப்பின் போது குறித்த காணியை முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபரிடமிருந்து குத்தகை அடிப்படையில் பெற்று விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தான் இந்த காணியை விவசாயத்திற்காகவே முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபரிடமிருந்து குத்தகைக்கு எடுத்ததாக சந்தேக நபர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வனவிலங்கு அதிகாரிகளும் போலீசாரும் இணைந்து முன்னெடுத்து வருகின்றனர். தெஹிவளை காலி வீதி பகுதியில் உள்ள வீடொன்றில் அந்த வீட்டின் வேலைகளுக்காக அடிக்கடி வந்து செல்லும் மேசன் பாஸ் ஒருவரின் தலைமையிலான கும்பல் பெறுமதிமிக்க நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. கடந்த 3ஆம் திகதி வீட்டார் நீர்கொழும்பில் உள்ள உறவினர் ஒருவரது வீட்டிற்கு சென்றிருந்த வேளையில் இந்த துணிகர பகற்கொள்ளை அரங்கேறியுள்ளது. தெஹிவளை பகுதியைச் சேர்ந்த சிவா என்ற மேசன் பாஸ் இந்த கொள்ளையின் பிரதான சூத்திரதாரி ஆவார். குறித்த வீட்டின் மூலை முடுக்குகள் அனைத்தையும் துல்லியமாக தெரிந்த இவர் சிசிடிவி காட்சிகளில் நீல நிற டி-ஷர்ட் அணிந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 6 பெண்கள் அணியக்கூடிய சுமார் 27 பவுன் நகைகள், 3 பவுன் உடைந்த நகைகள் என மொத்தம் 30 பவுன் தங்க நகைகளும் சுமார் 6000 திரஹம்ஸ் பணமும் திருடப்பட்டுள்ளன. பிரதான சந்தேக நபரான மேசன் பாஸ் தற்போது தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரது மனைவி மற்றும் கொள்ளை சம்பவத்திற்கு உதவிய சகாக்கள் கைது செய்யப்பட்டு போலீசாரால் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். தெஹிவளை போலீசார் இந்த விடயம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கச்சதீவை கேட்க வேண்டாம், அது எமது சொத்து. வேண்டுமென்றால் கச்சதீவு திருவிழாவிற்கு முறையான விசா அனுமதி பெற்று ஒரு சுற்றுலா பயணியாக வந்து செல்லலாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு அழைப்பு விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போது தென்னிந்தியாவில் ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்து குறுகிய காலத்திற்குள் ஆட்சி அதிகாரத்தை பிடித்துள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய்க்கு எனது வாழ்த்துக்கள். அவர் மீது இளைஞர்கள் உள்ளிட்ட பெருமளவான மக்கள் பாரிய நம்பிக்கையை கொண்டுள்ளனர்.
மேலும் விஜய் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பில் தேர்தல் மேடைகளில் அதிகளவான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். கச்சத்தீவு என்பதை இலங்கையின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி. அதனை எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்க முடியாது. வேண்டுமென்றால் அடுத்த வருடம் நடைபெறவுள்ள கச்சத்தீவு அந்தோனியர் ஆலய திருவிழாவில் முறையான விசா அனுமதியை பெற்று சுற்றுலா பயணியாக கலந்து கொள்ள முடியும். கச்சத்தீவுக்கு வந்து அவர் ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்லுமாறு நாம் அவருக்கு அழைப்பு விடுக்கின்றோம். தமிழக அரசு என்பது இந்தியாவின் ஒரு மாநில அரசு மாத்திரமே. ஒரு மாநில அரசால் இலங்கையின் தீர்மானங்களிலோ அல்லது அதன் நிலப்பரப்பின் விவகாரங்களிலோ நேரடி தாக்கம் செலுத்த முடியாது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவளிக்க முன்வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் அரசியல் விவகாரங்கள் குழுவின் கூட்டம் நேற்று நள்ளிரவில் காணொலி வாயிலாக இடம்பெற்றது. இந்த முக்கிய ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகத்தில் விஜய் தலைமையில் ஆட்சி அமைவதற்கு காங்கிரஸ் கட்சி தனது ஆதரவை வழங்கும் என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. ஆதரவு வழங்க முன்வந்தாலும் தாவேகவுக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு முக்கியமான நிபந்தனையை விதித்துள்ளதாக கூறப்படுகின்றது. பாரதிய ஜனதா கட்சி அல்லது அதன் கூட்டணியில் உள்ள கட்சிகளின் ஆதரவை எக்காரணம் கொண்டும் தாவேக பெறக்கூடாது என்பதே அந்த நிபந்தனையாகும். மதச்சார்பற்ற கொள்கையுடைய கட்சிகளின் ஆதரவுடன் மட்டுமே விஜய் தனது ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதில் காங்கிரஸ் கட்சி உறுதியாக உள்ளது. வகுப்புவாத சக்திகளை தள்ளி வைத்துவிட்டு மதச்சார்பற்ற கட்சிகளை ஒன்றிணைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திடீர் அரசியல் நகர்வு தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இது குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை. இளைய தளபதி விஜயின் அரசியல் வெற்றியை கொண்டாடும் முகமாக நேற்று முன்தினம் தொடக்கம் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நேற்றைய தினம் காக்கைதீவு பகுதியில் பொருளாதார ரீதியாக நலிவுற்ற குடும்பங்களைச் சேர்ந்தோருக்கு உலருணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் வெற்றியை கொண்டாடும் முகமாக கொடிகள் பறக்கவிடப்பட்டதுடன் பதாகைகளும் கட்டப்பட்டிருந்தன. தேர்தலுக்கு முன்னரும் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து காக்கதீவு பகுதியில் கொடிகள் கட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மெக்சிகோ கடற்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் ஒன்று சினலோவா மாகாணத்தில் உள்ள மசட்லான் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி ஹெலிகாப்டர் புறப்பட்ட சில நொடிகளிலேயே அதன் என்ஜின் திடீரென செயலிழந்ததால் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. வானில் நிலை தடுமாறிய ஹெலிகாப்டர் தரையை நோக்கி வேகமாக வீழ்ந்து விபத்துக்குள்ளாகும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை மீறி ஹெலிகாப்டர் தரையில் மோதிய போதிலும் இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அவசர தரையிறக்கம் என உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்து நடந்த இடத்திற்கு உடனடியாக விரைந்த மீட்புப் படையினர் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விபத்து தொடர்பான மெக்சிகோ கடற்படை அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் எரிபொருள் மற்றும் சரக்கு கடத்தலுக்கு பயன்படுத்தப்படும் டேங்கர் வண்டிக்குள் மாடுகளை மறைத்து வைத்து கடத்தும் பாரிய கடத்தல் முயற்சியொன்று பாதுகாப்பு பிரிவினரால் முறியடிக்கப்பட்டுள்ளது. வெளியே தெரியாதவாறு டேங்கர் வண்டிக்குள் 30க்கும் மேற்பட்ட மாடுகளை அடைத்து வைத்து மனிதாபிமானமற்ற முறையில் கடத்த முயன்றபோது அதிகாரிகள் சோதனையிட்டு அவற்றை கண்டறிந்துள்ளனர். மிகவும் குறுகிய இடத்தில் அதிகளவான கால்நடைகள் அடைக்கப்பட்டிருந்ததால் அவை மூச்சு திணறல் மற்றும் காயங்களுக்கு உள்ளாகியிருந்தன. சில இடங்களில் மாடுகள் உயிரிழந்தும் மீட்கப்பட்டுள்ளன. கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மீட்கப்பட்ட மாடுகளுக்கு அவசர உணவு மற்றும் நீர் வழங்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் பராமரிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்திய அரசு விலங்குவதை மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிராக கடும் சட்டங்களை அமுல்படுத்தியுள்ள நிலையில் சோதனைகளை தவிர்க்க கடத்தல்காரர்கள் இவ்வாறான புதிய மற்றும் ஆபத்தான உத்திகளை கையாண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கால்நடைகளுக்கு இழைக்கப்படும் இவ்வாறான கொடுமைகளுக்கு எதிராக சமூக வலைத்தளங்களில் பலரும் தமது கண்டனங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். இலங்கையின் 2வது பெரிய மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு ஆரம்பமாகி 8 நாட்களுக்கு பின்னர் கண்டறியப்பட்ட மனித கூடுகளின் எண்ணிக்கை 254ஆக உயர்ந்துள்ளது. செம்மணிஸ் இந்துமயான மனித புதைகுழியிலிருந்து 249 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் நேற்றைய தினம் குழந்தையின் எலும்புக்கூடு மீட்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் முன்னிலையாகும் மனித உரிமைகள் சட்டத்தரணி ரணிதா ஜான்ராஜ் தெரிவித்துள்ளார். 5 எலும்புக்கூடுகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளது.
மேலும் 2 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய அகழ்ந்தெடுக்கப்பட்ட மொத்த எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 249. அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் ஒன்று சிறு குழந்தையினுடையது. மேலும் அவர் சவப்பெட்டியில் புதைக்கப்பட்டது போன்ற ஒரு எலும்புக்கூடும் தோண்டி எடுக்கப்பட்டதாகவும் எரிந்த நிலையில் இருந்த பல எலும்பு துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் கூறினார். அகழ்வாய்வு ஆரம்பமான நாள் முதல் இன்று வரை புதைகுழியிலிருந்து சில நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி ரணிதா குறிப்பிட்டுள்ளார். ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை சில நாணய குட்டிகள் தங்க ஆபரணம் என கூறக்கூடிய ஆபரணம் ஒன்றும் எடுக்கப்பட்டுள்ளது. அகழ்வு பணிக்கு அரசாங்கத்திடமிருந்து 2.1 மில்லியன் ரூபாய் நிதி கிடைக்கப்பெற்றதை அடுத்து செம்மணி சிந்துபாத்தி இந்து மயான மனித புதைகுழியின் அகழ்வாய்வு பணிகள் 27 ஏப்ரல் 2026 அன்று ஜாழ்ப்பாண நீதவான் செல்வநாயகம் லெனின்குமார் முன்னிலையில் ஆரம்பமாகியது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடயவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ மற்றும் ஜாழ்ப்பாண சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரது வழிநடத்தலில் ஜாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் முதன்முறையாக 2025 மே 15 ஆரம்பமாகியிருந்தது. 45 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 2025 செப்டம்பர் 6 மதியத்துடன் நிறைவடைந்த போது மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட சிறுவர்கள் உள்ளிட்ட 240 மனித எலும்புக்கூடுகளில் ஒன்றை தவிர அனைத்து எலும்புக்கூடுகளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வேகமாக சென்று கொண்டிருந்த தாட்ச் எக்ஸ்பிரஸ் ரயிலை குறிவைத்து நடாத்தப்பட்ட பயங்கரமான உலோகப் பொருள் தாக்குதலில் 2 பயணிகள் படுகாயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் பாதுகாப்பற்ற உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. அதிவேக ரயில்கள் மீது நடாத்தப்படும் இவ்வாறான தாக்குதல்கள் பயணிகளின் உயிருக்கு நேரடி அச்சுறுத்தலாக மாறியுள்ளன. இன்றைய காலத்தில் பாதுகாப்பாக வீடு திரும்புவதே ஒரு அதிர்ஷ்டம் என மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இவ்வாறான அனுபவங்களை தமது பிள்ளைகள் எதிர்கொள்ளக்கூடாது என்பதற்காக பல பெற்றோர் தமது பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி அங்கேயே குடியேற்றுவதற்கான கனமான முடிவுகளை எடுத்து வருகின்றனர். பொதுமக்களினதும் குறிப்பாக சிறுவர்களினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கத்திடம் முறையான திட்டங்கள் இல்லை என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளது. மேலெழுந்த சில நொடிகளில் கீழே வீழ்ந்த ஹெலிகாப்டர். அருகில் இருந்த பொருட்கள் உடைமைகளை அடித்து நொறுக்கிய இறக்கைகள் வெளியானது காரணம். ஜேசிபி இயந்திரத்தினால் உடைத்து திறக்கப்பட்ட பால் டேங்கர். உள்ளே அடுக்கப்பட்டிருந்த நிலையில் கடத்தப்பட்டு கொண்டிருந்த மாடுகள் அதிர்ச்சியில் உறைந்த அதிகாரிகள். இலங்கையின் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து உள்ளிருந்த பணத்தை எடுக்க கையை நீட்டிய நபர். சிசிடிவியில் சிக்கிய அதிர்ச்சி காட்சிகள். பொதுமக்களிடம் அவசர வேண்டுகோள். போலீஸ் அதிகாரி வீட்டுக்குள்ளிருந்து திடுக்கிட வைக்கும் பொருட்கள். காட்டுக்குள் நடந்த வேட்டை. சிறுத்தையொன்றை தூக்கிச் சென்ற போலீசார். ரகசியமாக வீட்டுக்குள் நுழைய முயன்று திருடன். வீட்டை துல்லியமாக தெரிந்த மேசன் சிக்கிக்கொண்ட பரிதாபம். அதிர்ச்சியில் உறைந்து குடும்பத்தினர். முதலமைச்சராக போகும் விஜய்க்கு நாமல் விடுத்த உத்தரவு. கச்சதீவை கேட்காதீர், திருவிழாவுக்கு மட்டும் வந்து செல்லுங்கள். வைரலாகும் சம்பவம். நாளை முதலமைச்சராகும் விஜய். திமுகவிலிருந்து தாவும் காங்கிரஸ். மேலும் பரபரப்பாகும் தமிழக அரசியல். ஜாழ்ப்பாணத்தில் தொடரும் விஜயின் வெற்றி கொண்டாட்டங்கள். ஏழை மக்களுக்கு வழங்கப்பட்ட உதவிகள். செம்மணி மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட தங்க ஆபரணம். அடுத்த குழந்தையின் எச்சங்கள் மீட்பு. செம்மணியில் சர்ச்சைக்குரிய சவப்பெட்டி அகழ்வு. ஓடிக்கொண்டிருந்த ரயில் மீது தாக்குதல். உள்ளிருந்த பயணிகளுக்கு நேர்ந்த நிலை. அச்சத்தில் நாட்டை விட்டே அனுப்பப்படும் இளைஞர் யுவதிகள்.